வேர்ல்டு வேணா ஸ்லோவா சுத்தலாம். ஆனா அங்க இருக்க நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட்டா இருக்கணும்னு தான் யோசிப்போம். ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டா போகுனா, அங்க தான் நமக்கு மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு, நம்ம கிட்ட இருக்க காரோ, இல்ல நம்ம கிட்ட என்ன வெஹிக்கிள் இருக்கோ, அத வச்சு சீக்கிரம் போகணும்னு யோசிப்போம். அது இல்லன்னா, புக் பண்ணணும்னு தானே யோசிப்போம். அப்படி புக் பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது ஒரு 4 ஆப் தான். அந்த 4 ஆப்ல நமக்கு பிடிச்ச ஒரு ஆப்ப பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்த கதையில நம்ம பார்த்த மாதிரியே இதுவும் 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. பாவ்ரிஷ் அகர்வால், அங்கித் பாட்டே. இவங்க 2 பேரும் தான் ஓலா கேப்ஸோட ஃபவுண்டர். 1985ல பஞ்சாப்ல உள்ள லுதானியால தான் இவர் பிறக்கிறார். ஐஐடி பாம்பேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். 2008ல மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்றாரு. 2 இயர்ஸ் அங்கேயே வேலை பார்க்கறாரு. லைஃபும் செட்டில் ஆகிடுச்சு. ஆனா அதோட ஸ்டாப் பண்ணாம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்ச நேரத்துல தான் அவருக்கு வந்த ஐடியா ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸ்டார்ட் அப் கம்பெனியும் ஆரம்பிக்கணும், பிசினஸ்ல இன்கமும் வரணும். ஆனா அது பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு டிராவல் ரிலேட்டட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால வேர்ல்ட் ஃபுல்லா டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓலா ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்றாரு. அதோட ஐடியா என்ன அப்படின்னா, வீக்கெண்ட்ல பீப்புள்ஸ் டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு போய் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இந்த வெப்சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இந்த ஓலா ட்ரிப்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல எல்லாமே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா பெரிய அளவுக்குல அவர் ரீச் ஆகல. ஃபெயிலியர்ஸ்லயே போய்கிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல தான் ப்ரொமோஷன்னால தான் இது லேட் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால பாவ்ரிஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா 2010ல காமன்வெல்த் ஒலிம்பிக்ஸ் டெல்லியில நடக்குது. அதுக்கு அவரோட கம்பெனி ப்ரொமோஷனுக்காக அவரே அவரோட கையால பேம்ப்ளெட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா 2000 பேம்ப்ளெட்ஸ்க்கு மேல அவரால் கொடுக்க முடியல. இதனால டிசப்பாயின்மெண்ட் ஆன பாவ்ரிஷ் ஒரு நல்ல இடத்துக்கு ட்ரிப் போகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டுக்கு கார் எடுத்து பெங்களூர் டு பந்திப்பூருக்கு பிளான் பண்றாரு. போகும்போது அவருக்கும் கார் டிரைவருக்கும் ஒரு கிளாஷ் வருது. அது என்ன அப்படின்னா, பாவ்ரிஷ் சொன்ன அமௌண்ட் அவருக்கு பத்தல. அவரு கேக்குற அமௌண்ட் இவருக்கு குடுக்க மனசுல. சோ பாதியிலேயே அவரை இறக்கி விட்டுறாங்க. அப்பதான் பாவ்ரிஷ்க்கு ஒண்ணு புரிய வருது. இங்க நிறைய டிராவல் பேக்கேஜஸ் இருக்குது. ஆனா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு எந்த காருமே இல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த கதையில ஆங்கித் பாட்ரி வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 2010ல ஓலா கேப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுல டிராவல் பண்றவங்களுக்கும் டிரைவருக்கும் ஈக்குவலா அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட விளைவா ட்ரீம் மால்ல உள்ள பேஸ்மெண்ட்ல 250 ஸ்கொயர் ஃபீட்ல ஓலா கேப் ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு டிரைவர்ஸோட அவைலபிலிட்டி இல்ல அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கஸ்டமர்ஸை அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே பிக்கப் அண்ட் டிராப்பையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாவ்ரிஷ்க்கு ஒரு ஐடியா வருது. ஓலா சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கார் அண்ட் டிரைவர்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னு ஒரு பிளானும் பண்றாரு. என்ன அப்படின்னா, டிரைவர் லாகின் பண்ணி கஸ்டமரை டிராப் பண்ணா ஒரு நாளைக்கு 5000 அப்படின்னும் ஒரு மாசத்துக்கு 1 லேக் அப்படின்னு ஏர்ன் பண்றாங்க. அப்புறம் 5000ல இருந்து 2500 கம்மி பண்றாங்க. 10 ட்ரிப்ஸ் எடுத்தா 750 இன்சென்டிவ்ஸும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓலா சக்சஸ்ஃபுல்லா ஓடுச்சு. ஆனா சிட்டி சைட்ல பசங்களுக்கு தான் அதிகமா ரூட்ஃபுல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா பொண்ணுங்களுக்கு அது அவ்வளவா தெரியல. சோ டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன், ஜிபிஎஸ், ஃப்ரீ டேட்டா அப்படின்னு கொடுத்தாங்க. ஓலா கம்பெனினால தான் மக்களுக்கு எப்படி ஜிபிஎஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னே தெரிய வந்துச்சு. ஓலா அதுக்கப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது ஃப்ரீ வைஃபை, ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட், கேப் லொகேஷன் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி, எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி கால் இன் ஒன் கிளிக் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஓலாவோட நீடும் ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருந்துச்சு. நார்மல் பீப்புள்ஸா இருந்தாலும் சரி, ஐடில வேலை பார்க்குற பீப்புள்ஸா இருந்தாலும் சரி, ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ஒர்க்குக்காக போறதா இருக்கட்டும், இந்த ஓலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓலா பீப்புளுக்கு புதுசா கார் கொடுத்தாங்க. அது இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா பே பண்ணலாம்னு ஒரு புது ஐடியாவும் கொண்டு வந்தாங்க. இதனால நிறைய பேர் கார் வாங்கி ஓலா ஆப்ல லாகின் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதனால இப்போதைக்கு இந்தியால மட்டும் 90 lakhs கார் அண்ட் ஆட்டோ ஓலாவோட லிங்க்ல இருக்கு. இப்போ ஓலா வந்து யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு 300 பிளஸ் சிட்டிஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படி தெரியுமா? ஓனர் கிட்ட சொந்தமா கார் கிடையாது. அவரு ஓலா ஆப்ல புக் பண்ணி தான் போவாரு வருவாரு. இது அவரோட சிம்பிளிசிட்டினும் சொல்லலாம். இது அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாவ்ரிஷ் கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என்னதான் நிறைய விஷயங்கள்ல அவர் தோத்து போனாலும் அவரோட மைண்ட் செட்டை மாத்தாம அவருக்கு பிடிச்சதுல இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா நிக்கிறாரு. ஐ வில் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக், ஒன் வில் ஃபால் இன் சக்சஸ். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் நம்ம கோலை ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு மக்கள் மத்தியில ஓலா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இந்த ஆப்னாலதான் கூட இந்த ஸ்டோரிய நான் உங்கள்கிட்ட சொல்லவும் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இது ஸ்டார்ட் அப் கதைகள் வித் மீ வின்சி.